இப்ப நாங்க கடந்த 7வது வினா பார்த்து விட்டோம். இப்ப 8வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்வையிட போகின்றோம். அதுல சொல்லப்படுவது யாதென்றால், பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உறுதியாக. இந்த அடைப்பில் என்ன இருக்கின்றது? தமிழ் எழுத்துக்கள் 2 இருக்கின்றன. முதலாவது அடைப்புக்கு 2 தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற, சிங்கள எழுத்துக்கள் 2 இருக்கின்றன, இலக்கங்கள் 1 இலக்கம் 2 இருக்கின்றன. அப்ப இது இந்த வெண்படத்தில அடங்கல் முறையில பிரித்து காட்டப்படுகின்றன என்பதை எங்களுக்கு புரிய வேண்டும். இந்த வரைபடங்கள் அடங்கல் படங்கள் நாங்கள் ஏற்கனவே பல பயிற்சிகள்ல படித்திருக்கிறோம். அப்ப இந்த அடங்கல் முறையில இதுல 2 சிங்கள எழுத்துக்கள், இதுல 2 தமிழ் எழுத்துக்கள், இதுல இலக்கங்கள் இருக்கின்றது. இந்த இலக்கங்கள் இருப்பது 2க்கும் பொருந்துகின்றது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு வட்டத்தோடு இன்னொரு வட்டம் இணைக்கப்படும் போது அந்த இணைக்கப்படுகின்ற பகுதியில உள்ள விடயம் 2 வட்டங்களுக்கும் சார்பானது. இப்ப இந்த கருத்து என்னென்றால், முதலாவது சிங்கள எழுத்துக்கள், அடுத்தது தமிழ் எழுத்துக்கள். இது சிங்கள எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் பொதுவான ஒரு விடயம். சரிதானே? சிங்கள எழுத்தாக இருந்தா என்ன, தமிழ் எழுத்துக்களை எழுதுபவர்களாக இருந்தா என்ன, இலக்கங்கள் அவர்கள் இருவருக்கும் ஒன்றுதான். அவர்களுக்கு மட்டும் பல மொழிகளுக்கு இலக்கங்கள் ஒரே இலக்கங்களாக இருக்கிறது நல்ல அழகு. இப்ப தமிழுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கிற தமிழ் எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களும் இலக்கங்களுக்கு இருக்குது. ஆனா அது பாவனையில குறைவு. அதே மாதிரிதான் ஹிந்தியிலேயும் எல்லா மொழியிலையும் அப்படி இருக்குது. அதாவது மொழியில எழுத்துக்களுக்கு இலக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் பாவனையில மிக குறுகிவிட்டது, அது இடைந்தது. அப்ப தெரியாம இருக்கிறதே ஓரளவு நல்லவன அறிந்திருக்க வேண்டும். அப்ப இங்க இது இந்திய அராபிய இலக்கம் சிங்கள மொழிக்காயிருந்தாலும் தமிழ் மொழிக்காயிருந்தாலும் அது பொதுவானது. ஆகவே இந்த அடங்கல் வெளிப்படுத்தல மிகவும் அர்த்தமுள்ள விதத்திலே அமைந்தது முதலாவது விடை என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி வினாவுக்கு விடையளிக்க போகின்றோம். இதுல ஒரு கனவுரு, அதாவது ஒரு பெட்டி உருவம் காணப்படுகின்றது. பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிவாக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் ஒரு இது. இதுல ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியின் கீழே அதில் அடங்கக்கூடிய பொருள் வைக்கக்கூடியதாகவும் மேல மூடியாகவும் இருக்கின்றது. மூடியில ஒட்டுகின்ற இடமா அல்லது மூடி அதை இணைத்து விடுற இடமும் இருக்கின்றது. இப்ப இந்த மூடிய நீங்க கவனிக்க தெரியுது. இந்த மூடியில இந்த பகுதி ஒட்டுகின்ற பகுதியாக இருக்கின்றது. இவை தவிர வேறு ஒரு இடத்திலும் அந்த ஒட்டும் பகுதி இல்லை. மற்றபடி இந்த கனவுருவை பயன்படுத்தி இந்த கனவுருவை ஆக்கிறதுக்கு, அதாவது செவ்வக கடதாசிகள், செவ்வக முகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்க இந்த வடிவங்கள் உருவங்கள் என்ற விடயத்துல பார்த்திருக்கிறோம். அதாவது சதுர முகங்களை கொண்டு சதுரமுகி ஆக்கலாம், செவ்வக சதுர முகங்களை கொண்டு கனவுரு ஆக்கலாம். அப்ப இந்த இதுல மொத்தம் அதுல 6 முகங்கள் இருத்தல் வேண்டும். அப்ப எல்லாத்திலையும் 6 இருக்கின்றதா என்று பார்த்தால் 1 2 3 4 5 6 இது பொருத்தம். இதுக்கும் 1 2 3 4 5 6 முகங்கள் இருக்கின்றது. அடுத்ததிலையும் 1 2 3 4 5 6 இருக்கின்றது. அப்ப இந்த முக எண்ணிக்கையை கொண்டு நாங்கள் கணிக்க முடியாது. ஏனென்றால் அடுத்த 3லேயுமே இந்த ஒட்டும் பிரதேசம் இருக்கின்றது.
அதாவது இணைக்கின்ற பகுதி மூன்றிலேயும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த முக எண்ணிக்கையை கொண்டு இதிலே பொருத்தமான விடையே காணப்படும் விதத்தை காட்டும் ஒரு இதுன்னு துணிய முடியாது. இப்ப இதெல்லாம் ஒரு நிமிட நேரத்துக்கு உங்களோட சிந்தனையில பெறுகின்ற ஆற்றல். நீங்க இதை அடிக்கடி செய்து பழகிறவர்களில நீங்க இந்த ஆற்றல் நிறைந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். இப்ப பாருங்க, இந்த முதலாவது விடையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கு என்ன தவறு இருக்கின்றது என்றால் இந்த பகுதி இங்க இல்லை. அப்படி இதுல இருக்குமா இருந்தா இப்படி ஒன்றிருந்து இதிலே ஒட்டும் பகுதி இருத்தல் வேண்டும். அப்ப இந்த விடை பொருத்தமில்லை. மேல சொல்றேன் பாருங்க, இது இந்த கீழந்தான் அது ஆக்கப்பட்ட உரு இப்ப விரிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாயிருந்தால் இந்த பகுதி இதிலே மேலதிகமாக இங்க இருந்து இதில இல்லாமல் இதில ஒட்டும் பிரதேசமாக இருத்தல் வேண்டும். அப்ப இது திரும்பி பின்னாலால் ஒட்டுப்படுது. ஆனபடியால் இந்த விடை பொருந்தவில்லை. இப்படி உன்னிப்பாக அவதானிக்கணும். சரி, அடுத்த விடையை பார்ப்போம். அடுத்த விடையை பார்க்கல இந்த ரெண்டு பக்கமும் அதாவது இந்த பகுதிகள் மேலே இருப்பது போல இல்லாமல் இது இங்க பாருங்க. அப்ப இது நுட்பமா பார்த்தான் புரியுது. அப்ப இந்த விடையும் பொருத்தமில்லை. ஆனா மூன்றாவது வித்தியாசமாக இருந்தாலும் அதான் இப்ப பொருத்தமாக இருக்கின்றது. பாப்போம் ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு இந்த பகுதிகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாங்க மிக பொருத்தமான பகுதியை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த மேலே ஒட்டுகின்ற பிரதேசம் இங்க சரியாக இருக்கின்றது. பிறகு இந்த மேல் மூடியில உள்ள செவ்வக பரப்பு இதுல சரியாக இருக்கின்றது. இரண்டு கரைகள்லையும் இருப்பது ஒன்று இங்கே இருக்கின்றது, அடுத்தது இங்க இருக்கின்றது. அப்ப அடியில உள்ள செவ்வக முகம் இங்க இருக்கின்றது, பிறகு இந்த மடிக்கப்பட்ட மேல் பாகம் இங்க இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவது தான் மிக பொருத்தமானதாக இருக்கின்றது.